முடிக்க 8 நாட்கள் ஆகிறது. 8 நாட்கள் ஆகிறது. ஸோ மீதமுள்ள வேலையை பி என்பவர் 10 நாட்களில் முடிப்பர் எனில் A, B இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாளில் முடியும்? A, B இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாள்களில் முடியும் கம்ப்ளீட் ஆகும். சரி. ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 2/3 பங்கு முடிக்க 8 நாள் ஆகிறது. சரி, 2/3 பங்கு முடிக்க 8 நாள் ஆகிறது. மீதமுள்ள வேலையை பி என்பவர் 10 நாட்களில் முடிக்கிறார். ஏ, பி இருவரும் சேர்ந்து செய்தால் அவ்வேலை எத்தனை நாட்களில் முடியும்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏ ஓட 2/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 8 நாட்கள் ஆகிறது. சரிங்களா? 2/3 ஒர்க்கை கண்டுபிடிக்கிறதுக்கு 8 நாட்கள் ஆகிறது. ரைட்டு. இதே ஏ ஒரு முழு வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படின்னா 8 இன்ட்டு இந்த 2/3 அனுசேகம் வந்துடும். அப்போ 3/2 வரும். 4 2 8 நான் 3 12 நாள்ல முடிப்பாங்க ஒரு வேலையை. ஸோ இப்போ பி மீதமுள்ள வேலைன்னு கொடுத்தாங்க. மீதமுள்ள அப்படின்னு கொடுத்தனால 2/3 மீதி இருக்கிறது என்னது 1/3. அந்த 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுமா? 10 நாட்கள் ஆகிடலாம். 10 நாள் ஆகுது. 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகுது. அப்போ முழு வேலையை முடிக்கிறதுக்கு இந்த 1/3 என்ன பண்ணணும்? இந்த சைடு கொண்டு வந்துடணும். தட் மீன்ஸ் 10 இன்ட்டு 3/1 வந்துடும். தட் மீன்ஸ் 30 நாட்கள் அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ பி 30 நாள், ஏ 12 நாள். இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ ஏ பிளஸ் பி ஒரு நாள் வேலை. ஏ ஒரு நாள் வேலை 1/12 12 தலைகிலி அடக்கணும். அதே மாதிரி பியோட ஒரு நாள் வேலை தலைகிலி 1/30. இது ரெண்டையும் சிம்பிளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். பாருங்க, குறுக்கு பெருக்கல் பெருக்கிக்கோங்க. 30 + 12 12 3 36 360 42/360 அப்படின்னு வரும். இன்னும் கொஞ்சம் சிம்பிளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 7 6 42 6 6 36 7/60 வரும். இது என்னது? ஒரு நாள் வேலை. அப்ப முழு வேலை முடிக்கிறதுக்கு இதனுடைய தலைகீழி 60/7. கலப்பு பின்னத்தில் எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 60/7 8 7 56. 4 7 8. சரிங்களா? இப்படி இருக்கும் ஆன்சர். சார் அவங்க முழு வேலை கேட்டா மட்டும் தான் நம்ம போடணும், இல்லைன்னா நம்ம அந்த ஒரு நாள் வேலையை போட்டா போதும். எப்போதுமே முழு வேலை தான் கொஸ்டின்ல கேட்பாங்க. ஏன்னா நம்ம சம் சால்வ் பண்றதுக்காக இந்த டைம் அண்ட் ஒர்க்ல என்ன பண்ணுவோம்னா எப்போதுமே ஒரு நாள் வேலையா அதனுடைய தலைகீழியா எடுத்து போட்டுட்டு இருப்போம். பாருங்களேன், சம்மில் எல்லாமே முழு நம்பரா கொடுத்துருப்பாங்க. 8 நாள் 2/3 பங்கு 8 நாள் 10 நாள் அப்படி கொடுத்துருந்தாலும் 12 நாள் 30 நாள் கொண்டு வந்துடலாம். ஆனாலும் நம்ம அது ஒரு நாளா தான் கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு நாளா கன்வெர்ட் பண்ணாதான் நமக்கு ஆன்சர் வரும். இந்த தலைகீழியா மாத்த ப்ராக்டிஸ் முக்கியம். டைம் அண்ட் ஒர்க் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப ரொம்ப ஈஸி. காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. ஓகே. ஸோ அடுத்த சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் மாடல் நம்பர் 5 கொஸ்டின் நம்பர் 4. ராதா வேலையின் 1/3 பங்கை 12 நாட்களில் முடிப்பார். ராதா ஒரு வேலையினது 1/3 பங்கை 12 நாட்களில் முடிப்பார். ரமா அவ்வேலையின்
30% 10 நாட்களில் முடிப்பார். ரேகா வேலையின் 1/8 பங்கை 4 நாட்களில் முடிப்பார் எனில் மூவரில் வேலையை முதலில் முடிப்பவர் யார்? மூணு பங்கு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ரமா அதே வேலை 30% 10 நாள்ல முடிக்கிறாங்க. ரேகா அதே வேலையை 1/8 பங்கு 4 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப யாரு தான் இந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் ராதா எடுத்துக்குவோம். 1/3 பங்கு ஒர்க்கை 12 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு முழு வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? ஜஸ்ட் இதை இந்த சைடு கொண்டு வந்துருங்க. தலைகீழ் 3 × 12 36. சரிங்களா? இது 36 நாள்ல முடிச்சிருவாங்க. சரி, ரமா 30% ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 10 நாள்ல முடிக்கிறாங்க. 30% டிவைட் பை 100 எடுத்துக்கிட்டேன். அப்போ ஒரு முழு வேலையை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் ஆகுது? ஜஸ்ட் இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. இப்போ 10 × 100 டிவைடட் பை 30. 0 0 கேன்சல் ஆயிரும். தட் மீன்ஸ் 100/3 வரும். அப்போ 33 3 1 வரும். சரிங்களா? இது ரமா. அடுத்தது ரேகா. ஸோ ரேகா 1/8 பங்கு வேலையை அவங்க 4 நாள்ல முடிப்பாங்க. 4 daysல முடிப்பாங்க. அப்ப முழு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? முழு வேலையை 1/8 இந்த சைடு கொண்டு வந்துருக்கு. 32. ஸோ கவனிச்சு பாருங்க, ரேகா 32 நாள்ல முடிச்சிருவாங்க. ரமா 33 1/3 நாள்ல முடிச்சிருவாங்க. ராதா 36 நாள். நமக்கு டக்குன்னு 36 அவங்க தான் பெருசா இருக்காங்க, டக்குன்னு இதை அடிச்சிருவீங்க. இல்ல, முதலில் முடிப்பவர் யார்? இப்ப கம்மியான டேஸ்ல முடிக்கிறவங்க தான் எடுக்கணும். தவறையும் இதை எடுத்துறாதீங்க. சரிங்களா? அப்போ ஆன்சர் ரேகா. திறன் எஃபிஷியன்சி அவங்களுடைய கம்மியா. ஆமா ஆமா, திறன் கரெக்ட். நெக்ஸ்ட் போலாம் சார். மாடல் நம்பர் 6. மாடல் நம்பர் 6. ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பர். பி என்பவர் அதனை 20 நாட்களில் முடிப்பர். ஏ என்பவர் வேலையை துவங்கி 3 நாட்கள் மட்டும் செய்த பின்னர் 3 நாட்கள் மட்டும் செய்த பின்னர் விடுபடுகிறார். எனில் மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாள்களில் முடிப்பர்? மீதமுள்ள வேலையை பி எத்தனை நாள்களில் முடிப்பார்? விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஏ என்பவர் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். சரி. பி என்பவர் அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பார். சரி. ஏ என்பவர் வேலையை துவங்கி 3 நாள் மட்டும்தான் செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் போயிடுறாரு. 3 நாள் செஞ்சுட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படிங்கிறது கொஸ்டின். கணக்களவுக்கு கூட சமம் வராது. எப்படின்னு பாருங்க. ஏ ஒரு வேலையை 12 நாட்கள் முடிக்கிறாங்களா? அப்போ ஏயோட ஒரு நாள் வேலை விடுங்க. 1/12 கரெக்டா? அவரு 3 நாள் வேலை செஞ்சுட்டு போயிட்டாரு. அப்போ ஏயோட 3 நாள் வேலை அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் நம்ம? 1/12 இன்ட்டு 3 நாளை பெருக்கி 3/12ன்னு வச்சுப்போம். தட் மீன்ஸ் 1 3 3 4 3 12 1/4 சரிங்களா? 3 நாள் அதாவது 1/4 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க. மீதமுள்ள வேலை மீதமுள்ள வேலை அப்படின்னா 1/4 மீதி எவ்வளோங்க? 3/4. 3/4. இந்த 3/4 தான் யார் முடிக்க போறாங்க? பி ஒர்க் பண்ண போறாரு. பி ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ண போறாரு. சரிங்களா? ஸோ அந்த பியோட பி எத்தனை நாள்ல முடிப்பாராம்? 20 நாள்ல முடிப்பாராம். அப்படியே பெருக்கிங்க. 3/4 இன்ட்டு 20 5 20 3 15 15 நாள்ல பி முடிச்சுவாங்க. இதான் ஆன்சர். புரியுதுங்களா? பி வந்து பாருங்க, ஒரு வேலைய அவர் வந்து 20 நாள்ல முடிச்சிருவாரு. அப்போ நமக்கு முக்கா வேலையை எத்தனை நாள்ல முடிக்கிறாரு அப்படின்னா 20 இன்ட்டு 3/4 அவ்வளோ 20 15. புரியுதுங்களா? ஓகே சார். ஸோ நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. அடுத்த சம் நோட் பண்ணிட்டேன் சார். சரி, அடுத்த சம். கொஸ்டின் நம்பர் 2. ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார்கள். ஏ என்பவர் வந்து ஒரு வேலையை 9 நாட்களிலும் பி என்பவர் வந்து 6 நாட்களிலும் முடிப்பார்கள். பி வந்து வேலையை துவங்கி 2 நாட்கள் பணிபுரிந்த நிலையில் அவ்வேலையை விட்டு விடுகிறார். எனில் மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? ஏ என்பவர் ஒரு வேலையை 9 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார்கள். ஸோ பி வந்து வேலையை துவங்கி 2 நாட்கள் பணிபுரிந்த நிலையில் அவ்வேலையை விட்டு விடுகிறார். அப்போ மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பி தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்டுங்களா? ஏ வந்து அமைதியாக தான் இருக்கிறாரு. பி வந்து வேலையை துவங்கி 2 நாள் மட்டும் பணிபுரிஞ்சுட்டு போயிடுறாரு. மீதமுள்ள வேலையை வந்து ஏ முடிக்கிறாரு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பி எடுத்துக்கோங்க. பியோட ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/6. அப்ப பியோட 2 நாட்கள் வேலை அப்படிங்கிறது 2/6. புரியுதுங்களா? 2/6. அப்ப மீதமுள்ள வேலை இல்ல 4/6. கரெக்டா கழிச்சு போடுங்க. 6 - 2 4. சரிங்களா? ஆமா 4/6. சரிங்களா? அந்த மீதமுள்ள வேலையை சிம்பிளை பண்ணீங்கன்னா 2 2 4 3 2 6. இந்த 2/3 ஒர்க் யார் பண்ண போறா?
ஏ பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ ஒரு வேலையை வந்து ஏ 9 நாள்ல முடிச்சிருவாரு. கரெக்ட்டுங்களா? நமக்கு என்ன வேலை, எத்தனை வேலை வேணும்? 2/3 ஒர்க்கும் எவ்வளவு நாள்ல ஏ முடிப்பாரு? 9 into 2/3 3 9 32 போலாங்களா? ஒரே நிமிஷம் இருங்க சார். ஆ. ஓகே போலாம் சார். கொஸ்டின் நம்பர் 3. ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் 15 நாட்களிலும் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் பி வந்து விடுபடுகிறார் எனில் மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? ஸோ ஏ என்பவர் ஒரு வேலையை 10 நாள் செய்கிறாரு, பி என்பவர் 15 நாள்ல செஞ்சு முடிச்சிருவாரு. 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் 4ஆவது நாள் வந்து பி இல்லை, பி வந்து போயிட்டாரு. ஸோ மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் காலம் என்ன? ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பி 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செஞ்சிருக்காங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. சரிங்களா? அதாவது இங்க பாருங்களேன், ஏயோட 1 டே ஒர்க், ஏயோட 1 டே ஒர்க் என்னது 1/10, பியோட 1 டே ஒர்க் எவ்வளவு 1/15. இருவரும் சேர்ந்து அப்படின்னா ஏ பிளஸ் பி 1/10 பிளஸ் 1/15 குறுக்கு பெருக்கல் பெருக்கிறீங்கன்னா 15 பிளஸ் 10 டிவைடட் பை 150 இஸ் ஈக்குவல் டு 25/150. ஸோ 5 25 3 15 1/6. புரியுதுங்களா? ஸோ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாள் ஒர்க் வந்து 1/6. இது வந்து ஒரு நாள் வேலை ஏ பிளஸ் பியோட ஒரு நாள் வேலை. ஆனா அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்திருக்காங்க? 3 நாள். அப்போ 3 நாள் வேலை யார் செஞ்சாங்க? ஏ பிளஸ் பியோட 3 நாள் வேலை. அப்போ 1/6 into 3 1 3 3 2 6. அப்போ 1/2. அப்போ மீதி ஒர்க்கு என்னங்க? அரை ஒர்க் முடிஞ்சிருச்சு. அப்போ மீதி அரை ஒர்க், மீதி ஒர்க்கு 1/2. இந்த 1/2 தான் யார் முடிக்க போறாங்க? மீதமுள்ள வேலையை ஏ முடிக்க ஆகும் காலம் எவ்வளவு? நல்லா கவனிச்சுக்கோங்க. மீதமுள்ள ஒர்க்கு தான் ஏ வேலை செய்ய போறாங்க. ஏ வேலை செய்ய போகிறார். ஏ வந்து ஒரு வேலையை 10 நாள்ல முடிச்சிருவாங்க. சம்மளே கொடுத்துருக்காங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்க ஆகும் காலம், ஒரு வேலையை 10 நாள்ல முடிச்சிருவான்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கிறதே அரை நாள் தான் இருக்கு, அரை ஒர்க்கு தான். ஒரு வேலையை 10 நாள்ல முடிச்சிருவாரு. அப்ப அரை வேலைனா 10 into 1/2 is equal to 5 நாள்ல முடிச்சிருவாங்க. 5 days தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்ல இருந்து வைக்கவா? நோட் பண்ணிருக்கீங்களா? நோட் பண்ணிட்டேன் சார். அடுத்த போலாங்களா? போலாம். ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு துறையில கேட்ட எக்ஸாம், கோஆபரேட்டிவ் பேங்க்ல
கேட்ட சம்ம நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. A plus B சேர்ந்து A plus B சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்களில் முடிப்பர். 30 நாட்களில் முடிப்பார்கள். A plus B சேர்ந்து ஒரு வேலையை 30 நாட்கள் முடிப்பார்கள். இருவரும் சேர்ந்து வேலையை துவங்கி 20 நாட்கள் பணிபுரிந்த நிலையில் B வேலையை விடுகிறார். B வேலையை விடுகிறார். மீதமுள்ள வேலையை A முடிக்க 20 நாட்கள் ஆகிறது எனில் முழு வேலையையும் A முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை? A plus B சேர்ந்து ஒரு வேலையை 30 நாள்ல முடிச்சிருக்காங்க. 30 நாள்ல முடிச்சிருவாங்க. இருவரும் சேர்ந்து அவ்வேலையை துவங்கி 20 நாட்கள் பணிபுரிந்த நிலையில் B வேலையை விடுகிறார். 20 நாள் 2 பேர் சேர்ந்து தான் வேலை செஞ்சிருக்காங்க. 21ஆம் நாள் B போயிட்டாரு. மீதமுள்ள வேலையை A முடிக்க 20 நாட்கள் ஆகுது தனியா வேலை செஞ்சு. அப்ப முழு வேலையும் A முடிக்க ஆகும் நாட்கள் எத்தனை அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் A plus B யோட 1 day ஒர்க் எவ்வளவுன்னு பாருங்க. 1/30ங்களா? அவங்களுடைய 1 day ஒர்க். A plus B 20 நாட்கள் சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க. அப்போ 20 நாள் 20 days ஒர்க் எவ்வளவுன்னு பாருங்க. 1/30 × 20 0 2/3. அப்ப மீதமுள்ள வேலை சரிங்களா? மீதமுள்ள வேலையை A முடிக்க 20 நாட்கள் ஆகிறது. மீதமுள்ள வேலை அப்படிங்கிறது பாருங்க 2/3னா 1/3. மீதமுள்ள வேலையை முடிக்கிறதுக்கு 1/3 20 days. A மீதமுள்ள வேலையான 1/3 ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 20 நாட்கள் ஆயிருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. 1/3 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 days ஆகுது. அப்போ முழு வேலையை முடிக்க அப்போ 1 ஒர்க்கை ஃபுல்லா முடிக்கணும்னா இந்த 1/3 இந்த சைடு கொண்டு போவீங்க. இப்போ 20 × 3/1 அதாவது 60 நாள் 60 daysங்கிறதா இதுக்கு ஆன்சர். சரி, அடுத்த சம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. ABC ஒரு வேலையை முறையே 12-24 நாட்களில் முடிப்பர். 12-24 நாட்களில் முடிப்பர். மூவரும் சேர்ந்து வேலையை துவங்கி ஒரு நாள் மட்டுமே பணிபுரிந்த நிலையில் C விடுபடுகிறார். ஒரு நாள் மட்டுமே பணிபுரிந்த நிலையில் C விடுபடுகிறார்.
எனில் எனில் மீதமுள்ள வேலையை A மற்றும் B சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் எத்தனை? ஏபிசி ஒரு வேலை முறையை 12, 24, 8 நாட்கள்ல முடிப்பாங்க. மூவரும் சேர்ந்து வேலையை துவங்கி ஒரு நாள் மட்டுமே பணிபுரிஞ்சிருக்காங்க. சரிங்களா? ஒரு நாள் மட்டுமே பணிபுரிந்த நிலையில் சி விடுபடுகிறார். எனில் மீதமுள்ள வேலையை ஏ மற்றும் பி சேர்ந்து முடிக்க ஆகும் காலம் எத்தனை? ஃபர்ஸ்ட் அந்த 3 பேர் சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலை எவ்வளவுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏ பிளஸ் பி பிளஸ் சி உங்களுடைய 1 day ஒர்க். தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க? 1/12 பிளஸ் 1/24 பிளஸ் 1/8. சரிங்களா? 12, 24, 8. 12, 24, 8. இதுக்கு எல்சிஎம் என்னங்க? 24 தான். சரிங்களா? ஆமா 24. ஸோ கீழே 24னா ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணும் மேலே கீழே. சார் இதை மடங்கா சொல்லுவாங்க, எப்படி சார் இது? 8, 12 எல்சிஎம் போடாவே சொல்லுவாரு மதன் சார். ஒன்றும் இல்லை, என்னன்னா இந்த 2 மடங்கு அப்படி சொல்லியிருப்பாரு. இது 2 மடங்கு, இது 1 மடங்கு, இது 3 மடங்கு அப்படின்னு இதை சொல்லியிருப்பாரு. வேற ஒன்றும். சரிங்களா? எதால பெருக்கிறோமோ அதை சொல்லியிருப்பாரு. இது வந்து 1 மடங்கு, இது கீழே 8 இருக்கா, அப்போ இது 3 மடங்கு அப்படி சொல்லியிருப்பாரு. எதால பெருக்குனா 24 வரும், 3ஆல பெருக்குனா வரும், அப்போ 3 மடங்கு அப்படி சொல்லியிருப்பாரு. வேற ஒன்று 6/24, 4 6 24, 1/4. சரிங்களா? ஸோ ஏயும் பியும் சேர்ந்து செஞ்ச ஒரு நாள் வேலை என்னங்க? 1 day ஒர்க்குங்கிறது என்னது? 1/4. மீதி ரிமைனிங், அதாவது சி வந்து ஒரு நாள்லயே வெளியில போயிடுறாங்கல்ல, அப்ப ரிமைனிங் ஒர்க்கு காபங்கு ஒர்க்கு முடிஞ்சிச்சு. மீதி 3/4 பங்கு ஒர்க்கு யார் பண்ணியிருக்காங்க? ஏ பிளஸ் பி தான் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏ பிளஸ் பி சேர்ந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ சேர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்? 12 × 24 டிவைடட் பை 12 + 24. நீங்க தனித்தனியா போட்டா கூட வரும் தாங்க. சரிங்களா? சரியா? ஸோ இது ரெண்டையும் சிம்ப்ளை பண்ணீங்கன்னா 12 8 12 × 24 டிவைடட் பை 36. 4 12 12 3 12 36 8. ஆனா அதை கேட்கறது 3/4 பங்கு. இப்போ 3/4 × 8 1 4 4 8 6 நாள். இல்லை சார், நான் தனியாவே போட்டுக்கிறேன், இந்த ஷார்ட்கட்டே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஏயோட ஒரு நாள் வேலை என்னது? 1/12. பியோட ஒரு நாள் வேலை என்னது? 1/24. அப்படி அந்த மாதிரி சிம்பிளை பண்ணி போடணும் நீங்கள். புரியுங்களா? அப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2/24ன்னு வரும். 1/24னா 3/24ன்னு வரும். ஸோ இது வந்து 1/8ன்னு வரும். இது வந்து ஒரு நாள் ஒர்க்கு. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும் கண்டுபிடிப்பீங்க. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 8 நாள். அப்போ 3/4 வேலையை முடிக்கிறதுக்கு எப்படின்னு பார்ப்பீங்க. சரிங்களா? அப்போ 3/4 × 8 1 4 7 8 6 daysன்னு போடுவீங்க. இது தனியாக போட்டிங்கன்னா, தனியாக பேசிக் மெத்தடில் போட்டிங்கன்னா. இது ஷார்ட்கட்டு. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். சேர்ந்து அப்படின்னா A × B டிவைடட் பை A + B. அதோட 3/4 ஒர்க்கு 3/4 பெருக்கி போட்டிங்கன்னா ஆன்சர். ஸோ இதோட நான் இன்னைக்கு கிளாஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. சம்ம கொடுக்கும்போது தான் டவுட் வரும். ஹோம்ஒர்க் சம் கொடுக்கும்போது தான் டவுட் வரும்ல? சரி, ஓகே. நான் இப்போ கொடுத்தேன். நான் பொறுமையா பார்க்க மாட்டேன், அதான் ஒண்ணு. சரி 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 சரிங்க, ஓகே, தேங்க்யூ.